பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த நாளிலும் தெய்வ சன்னிதானத்தில் வந்து அங்கங்கே கூடி தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் வருவார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய நாமம் எவ்வளவு விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடங்களிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வம் பரலோகத்தின் தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உண்டாக்கின தேவன் மட்டுமே எங்களுக்கு எங்களுடைய துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறீர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்மை தவிர ஆராதனைக்கும் துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திர வேற யாரும் இல்லப்பா. உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது தேவரீர் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய பரிசுத்த வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் அசைவாடி பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்க ஆராதிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் எல்லாரையும், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால வச்சுக்கோங்க. ஒரு மனதின் ஆவியை தாருங்க. ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்து பாடி ஆராதிக்க என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் கிருபையும் பலனும் அபிஷேகமும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையாய் மாறுவதற்கு, ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் தேவனை பாடி துதி செய்யும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கு பரலோகத்தின் தேவன் எங்கள் மேல் உம்முடைய கரத்தை நீர் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். துவக்க முதல் முடிய மட்டும் உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையிலே உன்னத நான் செய்த, என்னால் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சுட்டினதுமின்றி, நித்த முனை மூடி சுட்டினதுமின்றி, நித்தியமான ஜீவனை ஈந்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன்
கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே, எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாள் வரையினில் உன்னதன செய்த, எந்நாள் வரையினில் உன்னதன செய்த, என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைப்பது அது ஒரு நாளும் தடைப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினால் ஆசீர்வதித்தே தீருவார். ஆனால் நம்ம தான் அதுக்கு பாத்திரவானா இல்லாமல் போய்விடுகிறோம். என் தேவனால் நான் உயருவேன், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் உயருவோம், நாம் பெருகுவோம், நிச்சயம் நடக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நடக்கும். அதை நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரதன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரதன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால்
கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் அது. அதை சுற்றி என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நீங்க செய்ய நினைப்பது அது ஒரு நாளும் தடைப்பட்டு போவதில்லை ராஜா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றும் தடைப்படுவது இல்லை ராஜா. ஆமென். என்னை நீங்க ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டே, ஆமென், அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே இயேசப்பா. கொஞ்சம் தாமதமானாலும் அம்மாப்பா, நீங்க சொன்ன வார்த்தையை அம்மாண்டவரே நிறைவேற்றாமல் இருப்பதில்லையே. நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் பொய் சொல்ல மனிதனோ மனுபுத்திரனோ அல்ல ராஜா. அப்பா, வாக்கு பண்ணின தேவன் நீர் அப்படியே செய்து முடிப்பவர் அப்பா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறீரப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னால முடியாது என்று சூழ்நிலையில ராஜா, ஆமாப்பா, அந்த காரியங்களை அப்பா என்னால முடிக்க செய்ய ஆமாப்பா வல்லமை தருகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போமா? அவரை நாம துதித்து கொண்டே இருப்போம். எஸ் ஜீசஸ். ஆமென். அவருடைய செயல்கள் எவ்வளவு பெரியவைகள், அவர் நம்ம வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் எவ்வளவு பெரியது. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே, எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை மறவாத தெய்வமே அப்பா, உம்முடைய உள்ளங்கரங்களில் அம்மாண்டவரே வரைந்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். வானங்களில் விற்றிருக்கும் எங்கள் தெய்வம் நீரப்பா. எஸ் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வானத்தின் சேனைகள் எல்லாம் ஓயாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதே இயேசுவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அவ்வளவு பெரிய தெய்வம் நீரப்பா. ஆமென். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ராஜா.
எஸ் ஜீசஸ், அவ்வளவு பெரிய தெய்வத்தை கண்டு கொள்ளும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றி மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிற்கிற நேரத்துல, செங்கடலுக்கு எதிராய் வந்து நின்ற பொழுது பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. ஒரு வழியுமே இல்லை. கடலையும் கடந்து போக முடியாது, பின்னோக்கியும் போக முடியாது. பார்வோனின் சேனை நெருக்கிவிடும். அந்த சூழ்நிலையில ஒரு வாசலை திறக்கிறார். அந்த செங்கடல்ல கூட ஒரு வாசலை திறக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தரை வழியாய் நடந்து போகத்தக்கதாய் ஒரு வாசலை திறக்கிறார். எந்த பாதை வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் நடந்து சென்றார்களோ அந்த பாதைக்குள்ள வந்த அந்த பார்வோனின் சேனை எல்லாவற்றையும் அழித்த தேவன். ஆமென். கடல்ல வழியை திறந்த தேவன் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில வழியை திறக்க மாட்டார்? அவர் ஜீவனுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்ய அவர் வரல, அவர் நமக்காகவும் வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். தண்ணீரை கடக்கும் போது அவர் நம்மோட கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் மாறி மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாய் சென்றார். ஆமென். நம்மோடும் அவர் கூட இருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் மூழ்கி கொண்டு இருக்கிறேன், என்னால மேல எழும்பி வர முடியல நினைத்து கொண்டு இருக்கிறாயா தேவ பிள்ளையே, நீ தண்ணீர்ல நடக்கும்போது அவர் உன்னோட கூட இருக்கிறார். அந்த வெள்ளங்கள் உன் மேல புரண்டு வராதபடி உன்னை பாதுகாக்கிறார். அக்னி நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் நம்மை தப்புவித்து காக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகா நடத்திட்டு வராரு. எரிகோ மதில் 9 இருக்கிறது, அதை உடைத்தெறிய அவர் வல்லமை உள்ளவராயிருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் இந்த நேரத்தில் அவர் நொறுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஏசப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்களை தேவன் தகர்த்து போடுங்கப்பா. எங்க வாழ்க்கையில முன்பதாக இருக்கிற இந்த செங்கடலை தேவன் பிளந்து தாங்க ராஜா. ஆமென். இன்றும் வழி தரக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். இன்றும் அப்பா எங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை நொறுக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். வனாந்தரமான பாதை, செங்கடல் எதிரில, எரிகோக்கள் எதிரில, யோர்தான் எதிரில, ஆனாலும் அழகாய் கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றாரே. ஆமென். இந்த நாட்களிலும் நம்மளோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் போல காணப்படலாம். ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்வோம், இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து போகும் பொழுது அழகான ஒரு கானான் தேசத்தை நாம சுதந்தரிக்க போகிறோம். ஒரு அழகான கானான் தேசத்துக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு செல்ல போகிறார். அவர் கொண்டு செல்லுகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கிறது. எத்தனையோ நேரங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நம்முடைய இருதயத்துல முறுமுறுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு இந்த காரியங்களை அனுமதிக்கிறார், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என்று முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயா தேவ பிள்ளையே? இந்த காலை வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து பாருங்க. எவ்வளவு கடினமான பாதைகள், 40 வருடங்களாய் அவங்க சுற்றி 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 அலைந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில கானான் தேசத்துக்குள்ளாய் கொண்டு சேர்த்தார். ஆமென்.
இந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். சீக்கிரத்துல நம்ம பரலோக கானானுக்குள்ளாய் செல்ல போகிறோம். அதை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைகள் போராட்டம் நமக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஆமென். தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே, எங்கள் வாழ்வினில் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பவரே. எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே, எங்கள் வாழ்வினில் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பவரே. கானானை சொந்தமாய் தேவஜனம் பெற்றனரே, பரலோக கானானை எங்களுக்கும் தருவீரே. கானானை சொந்தமாய் தேவஜனம் பெற்றனரே, பரலோக கானானை எங்களுக்கும் தருவீரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. பார்வோனின் சேனை எல்லாம் தொடர்ந்த போதும் பெரும் செங்கடலை பிளந்து ஜனத்தை நடத்தினீரே. பார்வோனின் சேனை எல்லாம் தொடர்ந்த போதும் பெரும் செங்கடலை பிளந்து ஜனத்தை நடத்தினீரே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினதே, எங்களையும் நடத்துவீரே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினதே, எங்களையும் நடத்துவீரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் என்னை என்றும் காப்பவரே. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பவரே, வெள்ளங்கள் புரளாமல் காப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. அக்கினியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும்
குவித்து காப்பவரே, என்னை அன்பால் அணைப்பவரே. பார்வோனின் சேனைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தை பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்தது. எங்க போறதுக்குன்னு அவங்களுக்கு வழி தெரியாம இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தேவ ஜனங்கள், மோசே தேவ மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சொன்னார், உன் கையில ஒரு கோல் தந்திருக்கிறப்பா, அந்த கோல்ல என்னுடைய வல்லமை இருக்கு, நீ கோலை நீட்டுப்பா அப்படின்னார். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் இன்னைக்கு சத்துருவனுடைய சேனை உன்னை தொடர்ந்து பிடித்துட்டு இருக்கலாம். ஒன்னன் பின்னால ஒண்ணு பிரச்சனை, மிக மிக போராட்டம், மிகவும் கடினமான சூழ்நிலை. எங்க போறதுக்குன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியல, வழி உனக்கு தெரியாம இருக்கு. பாரு, உன் கையில ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது என்னன்னா வேத வசனம். வேத வசனத்தை சொல்லி அந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. சாத்தான் வேத வசனத்துக்கு நடுங்குவான் தெரியுமா? வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், வேத வசனத்தை நீ சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய அதிகாரத்தின் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவைகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு மாற ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையே, உனக்காக சங்கடல் பிழக்கும், உன் தடைகள் உடையும். அது மட்டும் இல்ல, உன் மரண பரியந்தம் நீ கானானுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் என் தேவனாகிய கர்த்தர் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் உன் சன்னதியின் மேலும் இருப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். தண்ணீரை கடந்துட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்மேல் அது புரளுவதில்லை. ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியில நடக்கும் போதும் அவைகள் உன்மேலே பற்றி பிடிக்காதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோட தேவனை நம்பி தேவனுக்காக வாழ்வதற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்கு மகிமையான காரியங்களை இனி வரும் நாட்களில் செய்வார். தடைகளை நிச்சயம் ஆண்டவர் உடைப்பார். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. நிச்சயம் நிச்சயம் தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தங்களை செய்து தடைகளை உடைத்து முன்னேறுவதற்கு உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவாருமா? ஐயா, நிறைவேற்றுவார். அது ஒன்றும் கீழே போகாது. இன்றைக்கு அவைகளை நினைத்து என் வாழ்க்கையில் அது நடக்காதோ அப்படின்னு நினைக்கிற இல்ல, கர்த்தர் சொல்றாரு நடக்கும். அது விசுவாசத்தோட முன்னேறு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமையான நல்ல பகல் நேரத்துக்காக நன்றி ராஜா. பரிசுத்த நாளில் என் பிள்ளைகளை பிதாக்குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நாளில் தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களோடு பேச உடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर यीशु मसीह के बहुमूल्य नाम की महिमा हो. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். अति शीघ्र से आने वाले प्रभु यीशु मसीह के नाम से आप सबको प्रेम से स्वागत करता हूं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किया वचन, நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு 100% பதில் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? हम जो प्रार्थना करते हैं उसका 100% जवाब मिलना है तो हमें क्या करना है? ஒன்று, நாம் அவருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்.
पहला हम उनकी इच्छा के अनुसार विश्वास से प्रार्थना करना है। நம்முடைய ஜெபம் அவருடைய சுத்தத்தின்படி உள்ள ஜெபமா இருக்கணும். हमारा प्रार्थना उनकी इच्छा के अनुसार करने वाला प्रार्थना होना चाहिए। விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். विश्वास के साथ प्रार्थना करना है। கடந்த வாரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे कहा இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே நாம் ஜெபிக்க வேண்டும். यीशु मसीह के नाम से ही हमें प्रार्थना करना है। ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने कहा मेरे नाम से तुम जो कुछ मांगो मैं उसे करूंगा। அதே நேரத்தில் இவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து उसी समय में यीशु में बने रहकर அவருடைய வார்த்தை நமக்குள் நிறைந்திருக்க வேண்டியதும் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. उनका वचन हमारे अंदर बने रहना चाहिए, ये भी अवश्य कर அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். वैसे जो प्रार्थना करते हैं उन्हीं को परमेश्वर जवाब देते हैं। இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज हम तीसरा एक कार्य देखने जा रहे हैं। 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். पहले यूहन्ना का तीसरे अध्याय का 22वां वचन। அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John chapter 3 verse 22. वहां पर इस तरह से कहा गया है, पहले यूहन्ना का तीसरे अध्याय का 22वां वचन में அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு उनकी आज्ञाओं को हम पालन करके அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடினாலே और जो उनको बाता है उसे हम करते इस वजह से நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம். और जो कुछ हम मांगते वो हम उससे पाते हैं। நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் हम जो कुछ मांगते हैं उसे उनसे पाना है तो இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इस वचन में 2 कार्य बताया गया है। ஒன்று, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். एक, हमें उनकी आज्ञाओं का पालन करना है। 2, அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். और दूसरा, जो उन्हें बाता है, जो उनको पसंद है उसे करना है। அப்பொழுதுதான் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. तब ही हम जो मांगेंगे उसे पालेंगे कर वचन कहता है। அப்ப நாம் வேண்டிக் கொள்ளுகிற अनेक காரியங்களுக்கு பதில் வராமல் போனதுக்கு காரணம் என்ன? तो हमने जो मांगा उसमें से अनेक कार्य का जवाब नहीं मिला, उसका कारण क्या है? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் நாம் வேண்டிக் கொண்டோம். उनकी आज्ञाओं को पालन किए बिना हमने मांगा। அவருக்கு பிரியமானதை செய்யாமல் நாம் வேண்டிக் கொண்டோம். उनको प्रिय जो उसे नहीं किया और मांगे। வேண்டிக் கொண்டோம். मांगे, என் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று காத்திருந்தோம். मेरे प्रार्थना का जवाब आना चाहिए करके इंतजार किए, ஆனால் அது நமக்கு வராமல் போனதுக்கு காரணம் लेकिन वो हमें नहीं मिलने का कारण இந்த இடத்தில் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. इस जगह पर वचन में साफ बताया गया है। அப்ப நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் तो हम जो कुछ मांगते वो सारा हमें मिलना है तो ஒன்றாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். पहला, हमें उनके आज्ञाओं को पालन करना है। மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் वापस कहता हूँ, उनकी आज्ञाओं को आप मानोगे, पालन करोगे तो நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. हम जो कुछ परमेश्वर से मांगेंगे उसे पालेंगे कर परमेश्वर का वचन कहता है। அவருடைய கற்பனைகள் என்பது என்ன? तो उनकी आज्ञाएं मतलब क्या? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியது. उनके वचनों को मानने का। அவருடைய கற்பனைகள் என்றால் उनकी आज्ञाएं मतलब நாம் பூமியிலே வாழும் காலத்தில் நாம் கடைபிடிப்பதற்காக தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டவைகள். हम पृथ्वी पर जीते समय क्या पालन करना है वो परमेश्वर के द्वारा लिख के गया है। ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகளை 3 விதத்தில் பிரிக்கலாம். परमेश्वर हमें दिए हुए आज्ञाओं को हम 3 हिस्से में बांट सकते हैं। மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29-30 வசனங்களில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. मार्कुस के 12वें अध्याय के 29-30 वचन में इस तरह से कहा गया है। Mark chapter 12 मार्कुस का 12वां अध्याय even 29-30 29 और 30वां वचन அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். वहां पर इस तरह से कहा गया है, मैं पढ़ता हूँ। இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக यीशु ने उसे उत्तर दिया, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்றால் सब
आज्ञाओं में से मुख्य क्या है? இஸ்ரவேலே கேள், ये इस्राएल सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். प्रभु हमारा परमेश्वर एक ही प्रभु है। உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் और तू प्रभु अपने परमेश्वर से सारे मन से, सारे प्राण से முழு மனதோடும் और सारी बुद्धि से முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. और अपनी सारी शक्ति से प्रेम रखना, यही प्रधान आज्ञा है। இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. इसके बाद दूसरी आज्ञा क्या है कि जैसा तू अपने आप से प्रेम रखता है वैसे अपने पड़ोसी से भी प्रेम रख करके। அப்ப நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கற்பனைகள் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. तो परमेश्वर ने हमें जो आज्ञाएं दी है वो 3 हिस्से में बटा के। ஒன்று மனிதன் தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய கற்பனை, एक मनुष्य परमेश्वर के साथ रिश्ता रखने का आज्ञा, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள கற்பனை. मनुष्य और परमेश्वर के बीच में का आज्ञा। இரண்டாவது दूसरा மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவில் உள்ள கற்பனை. मनुष्य और दूसरे मनुष्य के बीच में का संबंध, रिश्ते का एक आज्ञा। மூன்றாவது तीसरा மனிதன் தன் சுய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கற்பனை. मनुष्य अपने निजी पर्सनल व्यक्तिगत जीवन में पालन करने वाला आज्ञा। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, ஆண்டவர் கொடுத்திருக்கிற 10 கற்பனைகளை 3 விதத்தில் பிரிக்க முடியும். परमेश्वर के दिए हुए 10 आज्ञाओं को हम 3 हिस्से में बांट सकते हैं। ஒன்றாவது पहला, மனிதன் தேவனோடு உள்ள உறவுக்குள் ஏவன் போவதற்கான கட்டளை. मनुष्य परमेश्वर के रिश्ता में जाने का आज्ञा। இரண்டாவது மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையே உள்ள உறவில் உள்ள கற்பனை. दूसरा, मनुष्य एक मनुष्य दूसरे मनुष्य के बीच में का जो संबंध, जो रिश्ता है उसके लिए आज्ञा। மூன்றாவது மனிதன் தன் சுய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கற்பனை. तीसरा, मनुष्य अपने खुद के निजी व्यक्तिगत जीवन में पालन करने वाली आज्ञा। இதில் अनेक கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? इसमें अनेक मसीह लोग करने का कार्य क्या है? தேவனோடு உள்ள தொடர்பில் வாழ்வதற்கான கற்பனையை கடைபிடிக்க பிரயாசப்படுகிறார்கள். परमेश्वर के साथ जो जीने के लिए जो आज्ञा है उसे पालन करने का प्रयास करते हैं। யாத்திரையாகமம் 20:1 முதல் 8 வசனங்களை கடைபிடிப்பதற்கு अनेகர் பிரயாசப்படுகிறார்கள். निर्गमन के 20वें अध्याय के पहले से लेके 8 वचन तक जो कहा गया है उसे पालन करने का अधिक प्रयास करते हैं। अनेक கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, अनेक मसीह लोगों में विश्वास है தேவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி. पर हमारे परमेश्वर के अलावा और कोई परमेश्वर नहीं है करके। வானத்திலும் பூமியிலும் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பது விசுவாசம் இருக்கிறது. आकाश और पृथ्वी में उनके अलावा और कोई परमेश्वर नहीं है करके विश्वास है। ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் விக்கிரகத்தை உண்டாக்குவதில்லை, आत्मिक मसीह लोग मूर्तियां नहीं बनाते, அவைகளை நமஸ்கரிப்பதில்லை, उसको दंडवंत भी नहीं करते, ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காதபடி தங்களை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். परमेश्वर के नाम को व्यर्थ में नहीं लेते और अपने आप को बचाए रखते हैं। ஓய்வு நாளை கூட பரிசுத்தமாய் ஆசரிக்க அவர்கள் நினைக்கிறார்கள். और विश्राम दिन को भी पवित्रता से मनाने के लिए वो सोचते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த 1 முதல் 8 வசனங்கள் அழகாக கடைபிடிக்க விரும்புகிறார்கள். ये 1 से लेके जो 8 वचन है इसे अच्छे से पालन करना जानते हैं। விக்கிரக ஆராதனை வெறுத்து சிருஷ்டிகரை தொழுது கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். मूर्ति पूजा से नफरत करके सृष्टिकर्ता परमेश्वर को दंडवत करने का प्रयास करते हैं। இந்த அளவு காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். जितना होता है अधिकतर कलीसिया परमेश्वर की आराधना के लिए आने के लिए प्रयास करते हैं। அல்லேலூயா, हालेलुया। இவைகளை செய்ய பிரயாசப்படுகிறவர்கள் ऐसे जो करने का प्रयास करते हैं மனிதனுக்கும் இடையே உள்ள கொடிதான அந்த கற்பனையை ஸ்தோத்திரம் விலக்கி விடுகிறார்கள். मनुष्य के एक मनुष्य दूसरे मनुष्य के बीच में जो आज्ञा है जो पालन करनी है उससे ठुकरा देते हैं। இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயர்கள் என்கிற கூட்டம் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. यीशु मसीह के समय में फरीसी करके झुंड ताकर कर हम देख सकते हैं। இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் பரிசேயர்களைப் போலத்தான் வாழ பிரயாசப்படுகிறார்கள். आज भी अनेक मसीह लोग एक फरीसी के समान ही जीने का प्रयास करते हैं। அவர்கள் அப்படித்தான் वो लोग वैसे ही தேவனுக்கு பலி செலுத்துவதில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए मुख्यता देते हैं। ஆலய ஆராதனைக்கும் ஆலயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். कलीसिया और कलीसिया की आराधना के लिए भी बहुत मुख्य देते हैं। வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். पवित्र शास्त्रों को मुख्यता देते हैं। அந்த முதல் தேவனுக்குள்ள காரியங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. वो जो पहला परमेश्वर का कार्य है ना उसके लिए बहुत मुख्य देते हैं। அவங்க தான் பரிசேயர்கள். वही
वही लोग फरीसी है। ஆனால் கீழே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை அவர்கள் விலக்கி விடுகிறார்கள். लेकिन नीचे जो आज्ञा दी गई है उससे वो इनकार कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இதே வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज भी अनेक मसीह लोग इसी प्रकार का जीवन जी रहे हैं। கிறிஸ்துவோடு உள்ள கற்பனையை உறவுக்குள்ள கற்பனையை கைக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். मसीह के साथ परमेश्वर के साथ जो रिश्ते का जो आज्ञा है उससे पालन करने का प्रयास करते हैं। ஜெபிக்க பிரயாசப்படுகிறார்கள். प्रार्थना करने के लिए प्रयास करते हैं। காணிக்கை கொடுக்க பிரயாசப்படுகிறார்கள். दान देने के लिए प्रयास करते हैं। சர்ச்சில் போய் துதி பலிகளை செலுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். चर्च में जाके स्तुति बलि चढ़ाने के लिए प्रयास करते हैं। ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிறார்கள். सेवा करने के लिए प्रयास करते हैं। இவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் इसे जो पालन करते हैं அடுத்த கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். उसके बाद में जो दूसरा आज्ञा है उसे पालन किए बिना रह जाते हैं। ஆகவே தான் நாம் வேண்டிக் கொள்ளுகிற अनेक காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வராமல் போய்விடுகிறது. इसी वजह से हम जो मांगते हैं ऐसे अनेक कार्य के लिए परमेश्वर से जवाब नहीं आता। அல்லேலூயா. हालेलुया। கற்பனையின் முதல் பகுதியை கைக்கொள்ளுகிறனா आज्ञाओं में का जो पहला हिस्सा है उसे पालन करते हैं। ஏன் இரண்டாவது மூன்றாவது பகுதியை நாம் கைக்கொள்ளாமல் போகிறோம்? क्यों हम दूसरा और तीसरे हिस्से को पालन नहीं करते? முதல் பகுதியை கைக்கொண்டு விட்டு पहले हिस्से को पालन कर ஆண்டவரே நானும் நேசிக்கிறேனே, परमेश्वर में आपसे प्यार करता हूँ, ஜெபிக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, ஆலயத்துக்கு போகிறேனே, ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீர் என்கிறீர்கள். प्रार्थना करता हूँ, पवित्र शास्त्र पढ़ता हूँ, कलीसिया में जाता हूँ, आराधना करता हूँ, तो क्यों मेरी प्रार्थना को नहीं सुनते करके कहते हैं। ஆனால் மனிதனுக்கும் இடையே உள்ள கற்பனைகள் இருக்கிறதே. लेकिन मनुष्य और मनुष्य के बीच में जो आज्ञा है 20வது அதிகாரம் யாத்திரையாகமம் 20:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது. निर्गमन के 20वें अध्याय के 12वें और 13वें वचन में कहा गया है, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் நாட்கள் நீடித்திருப்பதற்கு तेरा प्रभु परमेश्वर जो जगह तुझे देगा वहां पर तेरा दिन की आयु बड़ी रहने के लिए உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तू अपने माता और पिता का आदर करना. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு கொலை செய்யாதிருப்பாயாக. वहां पर कहा गया तू खून ना करना. அல்லேலூயா. हालेलुया। இவைகள் மனிதனுக்கும் உள்ள உறவிற்கான கற்பனைகள். ये जो है मनुष्य के बीच में का रिश्ते की आज्ञा है। தகப்பனையும் தாயையும் எவ்வளவு தூரம் நாம் நேசிக்கிறோம், माता और पिता को हम कितना दूर तक प्रेम करते हैं, அவர்களை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், उनको हम किस तरह से आदर करते हैं, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோமா, उनके लिए जो हमें जो अनिवार्य है कर्तव्य उसे हम करते हैं क्या? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே परमेश्वर का वचन कहता है बच्चों உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது உங்களுக்கு நியாயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். अपने माता पिता का प्रभु में उनके अधीन रहिए, बात मानिए, ये तुम्हारे लिए न्याय कर அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों மனிதனுக்கும் உள்ள உறவு, मनुष्य और मनुष्य के बीच में का रिश्ता, அதற்கான கட்டளை தான் இது. उसका आज्ञा ये है। அல்லேலூயா. हालेलुया। சகோதர சிநேகம் அவசியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். भाइयों के प्रति प्रेम अवश्य कर परमेश्वर ने कहा। மனிதனுக்கும் இடையே உள்ள கட்டளை, तो वो मनुष्य और मनुष्य के बीच में की आज्ञा है। வேதம் சொல்லுகிறது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है भाइयों के प्रति प्रेम वो बना रहे कर தகப்பன தாயை கனப்படுத்துறோமா, माता पिता का आदर करते हैं क्या, அவங்க சொல்றத கேட்கிறோமா, वो जो कहते हैं उसे सुनते हैं क्या? வேதம் சொல்லுகிறது தகப்பன் தாய் சொல்லுகிறத கேட்கலனா சாபம், वो वचन कहता है माता पिता की बात नहीं सुनोगे तो वो श्राप है। அவர்களின் கண்களை நதியின் காகங்கள் சாப்பிடும் என்று வேதம் சொல்லுகிறது. उनके आंखों को समुद्र के कौवे खाएंगे कर அப்படியானால் அது சாபத்தை குறிக்கிறது. ऐसा है तो श्राप को दर्शाता है। தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் நீ ஜெபிக்கும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர முடியாது. माता पिता का आदर किए बिना तू प्रार्थना करेगा तो परमेश्वर उस प्रार्थना का जवाब नहीं दे सकते। சகோதர சிநேகம் இல்லாமல் ஜெபிக்கும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர முடியாது. भाइयों के प्रति प्रेम नहीं है और तू प्रार्थना करेगा तो उसका जवाब परमेश्वर नहीं दे सकते। அது அடையாளமா தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். उसके निशानी में ही परमेश्वर ने कहा है, உன் சகோதரனிடத்தில் ஒரு வழக்கு உண்டாகும் என்று சொன்னா, तेरे भाई से तेरा एक मुकदमा है तो ஆலயத்துல வந்து நீ காணிக்க போடாத, तू कलीसिया में आके दान मत दे, முதல்ல ஒப்புரவாயிட்டு வா அப்படின்றாரு. पहले जाके समझौता करके आ। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, சகோதர சிநேகத்திற்கான கட்டளை ஆண்டவர் தந்திருக்கிறார். देखिए भाइयों के प्रति प्रेम की आज्ञा परमेश्वर ने दिया है। மனிதனுக்கும் இடையே உள்ள கட்டளையை நாம் கைக்கொள்ள வேண்டும். मनुष्य एक मनुष्य और दूसरे मनुष्य के बीच में की जो आज्ञा है उसे हमें पालन करना है। மாமியார் மருமக இன்னைக்கு எப்படி இருக்காங்க? सास और बहू आज कैसे है? ரெண்டு பேரும் ரெண்டு நிலைமையில உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கிறாங்க. दोनों अलग अलग स्थिति में रहकर अच्छे से प्रार्थना करते हैं। மாமியாருக்கு மருமகளுக்கு உள்ள உறவு எப்படி இருக்கு? सास और बहू के बीच में का रिश्ता
रिश्ता कैसा है। நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர் ரூத் நகோமி. मैं पवित्र शास्त्र में जब पढ़ा तो मुझे बहुत ही पसंदीदा कैरेक्टर रूथ और नहोमी। அவங்க மாமியார் மருமகள மாதிரி எனக்கு தெரியல. वो सास और बहू जैसे मुझे नहीं लगे। தாயும் பொண்ணு மாதிரி அவ்வளவு பாசமா இருக்காங்க. एक माँ और बेटी के समान उतने प्रेम से है। தாய் மகள் கூட அவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. एक माँ और बेटी भी इतना प्यार से नहीं रहेंगे। மருமகளும் மாமியாரும் அவ்வளவு பாசமா இருக்காங்க. सास और बहू इतने प्रेम से है। மருமக மாமியாருக்காக என்ன பிரயாசப்படுறா? बहू जो है अपनी सास के लिए कितना प्रयास उठाती है। மாமியார் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறான்னு ரூத்தின் சரித்திரத்துல படிக்க முடிகிறது. और उसकी सास उसकी बहू के लिए कितना अच्छा रहना चाहिए करके कितना प्रयास करती है करके रूथ के इतिहास में लिखा है। நகோமி இப்படி நினைக்கலையே. नहोमी ने इस तरह से नहीं सोचा। அவ வேற ஒரு ஊர்காரி தானே. वो तो दूसरे गांव की है ना। என் மகனும் இல்ல, मेरा बेटा भी नहीं। அவ எந்தாக்கிலும் போட்டுன்னு நினைக்கவே இல்லையே. वो जहाँ चाहे कैसे भी जाए करके नहीं सोची। தன் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதில் மிக கவனம் உள்ளவளாயிருந்தாள். अपनी बहू के लिए एक अच्छा जीवन बसाना है कर कर बहुत ध्यान से थी। மருமகளை பாருங்க, बहू को देखिए, வயல் நிலத்தில் சிந்தி கிடக்கிறதான தானியங்களை பொறுக்க போறா. खेतों में जो दाने गिरे रहते उसे बटोरने गई। அங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறாங்க, वहाँ पर थोड़ा सा खाना दे रहे। அங்க கொஞ்சத்தை எடுத்து மாமியாருக்குன்னு மடியில கட்டி கொண்டு வரா பாருங்க. वहाँ पर से थोड़ा बटोर कर अपने गोद में बांध कर अपनी सास के लिए ले आई। சோ இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். तो ऐसे लोगों का प्रार्थना ही सुना जाएगा। ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया। சிலர் பார்த்திருக்க மருமக வந்து மாமியாருக்கு கொடுக்காம சாப்பிடுவா, மாமியார் மருமகளுக்கு கொடுக்காம சாப்பிடுவா. मैंने कुछ को देखा है, बहू जो है सास को दिए बिना खाती है और सास जो है बहू को दिए बिना खाती है। இன்னைக்கு நிறைய மாமியார் என்ன நினைக்கிறாங்கன்னா, आज बहू से सास क्या सोचते हैं, மருமக வேற வீட்ல இருந்து தானே வந்தா, ये बहू जो है दूसरे घर से ही तो आई है। மருமக என்ன நினைக்கிறானா, और बहू क्या सोचती है, மாமியார் ஏன் அம்மா எல்லாம் கிடையாது, ये सास मेरी माँ थोड़ी है। என்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து உங்க மக உங்க தாய். जिस दिन वो आपके घर पे आई उस दिन से वो आपकी बेटी है और आपके लिए वो आपकी माँ है। அந்த சிந்தை உள்ளவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்க முடியும். ऐसे विचार वालों के प्रार्थना कोई परमेश्वर सुन सकते हैं। அல்லேலூயா हालेलुया। இதுல அடுத்த பெரிய பிரச்சனை நாத்தனார் தான். और अगला जो है जो संबंधी होते हैं ना उनके बीच में। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। சொந்த சகோதரிகளை போல நெருக்கமா இருந்தா தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். और जो बहुत ही करीबी बहन खुद के बहन के जैसे रहेंगे तभी आशीष के साथ रह सकते அவ हैं। என்ன நாத்தனார்னு பார்த்தா எல்லாம் வேலை ஆகாது. वो जो कि मेरे पति के भाई की पत्नी कर कर वो ऐसे रिश्ते में देखोगे तो कुछ नहीं होगा। फिर ரொம்ப நம்ம சகோதரிகளை போல நெருக்கமா இருங்க. बहनों के जैसा आपस में एक साथ रहिए। நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். मैंने बहुत ही परिवार में देखा है। நாத்தனார் தான் அந்த குடும்பத்தின் பிரச்சனைக்கே காரணமா இருப்பாங்க. और ये जो पति के भाई की जो पत्नी है वही बहुत सी परेशानी का कारण ஒரு रहती है। கிறிஸ்தவ குடும்பத்துல அப்படி இருக்கவே கூடாது. एक मसीह परिवार में ऐसा रहना ही नहीं चाहिए। நல்ல உறவு, அன்பு, ஐக்கியம் இருக்கணும். अच्छा रिश्ता, प्रेम और एकता रहनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாத்தனாரை குறிச்சு ஆமென் ஸ்தோத்திரம் அம்மா தாய்க்காரிட்ட ஏத்தி கொடுக்கறவங்களா இருக்க கூடாது. और जो है पति के भाई के पत्नी के बारे में सास से जो चढ़ाकर बात नहीं करनी है। ஆமென் आमीन அல்லேலூயா. हालेलुया। உங்க அம்மா ஏதாவது பேசினா கூட உங்க நாத்தனார் பக்கம் நின்னு பேசணும் நீங்க. और आपकी माँ भी कुछ बोले तो भी आपके जो पति के भाई की पत्नी है उसकी तरफ रहकर बात அந்த कीजिए। குடும்பம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். वही परिवार आशीषित रहेगा। சில வீடுகளை நான் பார்த்திருக்கேன். कुछ घरों पर मैंने देखा है। நாத்தனாரை பார்த்தாச்சுன்னா உண்மையாவே சொந்த சகோதரிகளை விட அன்பா இருப்பாங்க. और जो पति के भाई की पत्नी और इन दोनों के बीच में जो रिश्ता रहता है वो बहुत ही प्रेम खुद की बहन जैसा रहता है। அந்த வீட்டுல மாமியார் ஏதாவது சொன்னா கூட நாத்தனார் வழக்காடுவாங்க, அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. और उस घर में सास कुछ बोल देती तो भी ये झगड़ा करते कि ये वाद विवाद करते कि नहीं ये सही है। அந்த குடும்பத்துல தான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். उसी परिवार में जो है परमेश्वर की उपस्थिति को अनुभव कर सकते हैं। இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களை தான் கர்த்தர் கேட்பார். ऐसे लोगों की प्रार्थना को परमेश्वर सुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। உலகத்துல மற்ற மனிதர்களுடைய உறவில் நாம் சரியாக இருக்கணும். दुनिया में दूसरे मनुष्य के साथ जो हमारा रिश्ता है उसमें सही रहना है। பாருங்க முதல் பகுதி தேவனுக்கும் நமக்கும் உள்ள பகுதி. देखिए पहला हिस्सा परमेश्वर हमारे बीच में का है। இரண்டாவது பகுதி दूसरा हिस्सा நமக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆமென் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் இடையே உள்ளதான அந்த பகுதி. हमारे और दुनियाओं में जो रहते वाले मनुष्य हैं उनके बीच में का हिस्सा है। மூன்றாவது ஒரு பகுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். तीसरा एक हिस्सा परमेश्वर रखे है। நமக்கும்
ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கே உள்ள பகுதின்னு வைக்கலாம். நமக்கும் உள்ள பகுதி हमारे लिए और हम सबके लिए करके रख सकते हैं. அந்த கற்பனை இது. वो आज्ञा है ये. அல்லேலூயா हालेलुया. சரீரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான கற்பனை. तेरे शरीर में तुझे क्या करना है, तुझे कैसे रहना है करके आज्ञा है. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, तू व्यभिचार ना करना, களவு செய்யாதிருப்பாயாக, तू चोरी ना करना, ஆமென் ஸ்தோத்திரம் பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, तू किसी के विरुद्ध झूठी साक्षी ना देना, பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக, तू किसी के घर का लालच ना करना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். तो हमारा शरीर कैसा रहना चाहिए कर एक आज्ञा दिए गए. நம்முடைய சரீரத்தில் எப்படியும் வாழ்ந்து விட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். हमारे शरीर में कैसे भी हम जी कर हम प्रार्थना करेंगे तो परमेश्वर प्रार्थना का जवाब नहीं देंगे. நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவதும், हमारे शरीर को अशुद्ध करना, நம்முடைய சரீரத்தை கேர் பண்ணாம விடுகிறதும், हमारे शरीर का ख्याल रखे बिना, சிலரை பார்த்திருக்கேன் குளிக்காம ஒழுங்கா ட்ரெஸ் போடாம ஒரு மாதிரி இருப்பாங்க. कुछ को देखा हूँ नहाते नहीं है, ठीक से कपड़ा नहीं पहनते, एक अजीब ही तरीके से रहते हैं. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். मैं आपसे कहता हूँ ये शरीर परमेश्वर का मंदिर है. இது உனக்கு சொந்தமல்ல. ये तेरा खुद का नहीं, இதன் எஜமான் ஒருவர் இருக்கிறார். इसका मालिक एक है. இந்த சரீரத்தை நீ பராமரித்துக் கொள்ளணும், அதுக்கு தான் தந்திருக்கிறார். इस शरीर का ख्याल रखना है, तुझे इसके लिए दिए. சரீரம் தீட்டுப்படக்கூடாது. शरीर अशुद्ध नहीं होना இந்த चाहिए. சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டாம். इस शरीर को पवित्रता से बचाए रखना இந்த है. சரீரம் அசுத்தமாகாமல் காத்துக்கொள்ள வேண்டாம். ये शरीर अशुद्ध ना होकर रक्षा करना है. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கவனித்து பாருங்கள். शाद्राक मेशक आबेदनेगो को ध्यान से देखिए. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக பிடிக்கப்பட்டு போனார்கள். यरूशलेम से बाबिलोन के लिए कैद कर ले गए. நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையில் அவர்கள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். नेबुकादनेस्सर के राजमहल में उनको रखा गया है. நேபுகாத்நேச்சர் சொன்னா இவங்களுக்கு நல்ல ராஜ போஜனத்தை கொடுப்பா அப்படின்னா. नेबुकादनेस्सर ने कहा इनको अच्छा सा राज्य भोजन दो. தானியேல் சொல்றான், दानियेल कहता है நாங்கள் எங்களை ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. हम अपने आप को राज्य भोजन से अशुद्ध करना नहीं चाहते. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए, ராஜாவின் ஆகாரத்தினாலே தீட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. राजा के भोजन से हम अपने आप को अशुद्ध करना नहीं चाहते. ஆகவே எங்களுக்கு அந்த போஜனம் வேண்டாம். इसीलिए हमें वो भोजन नहीं चाहिए. எங்களுக்கு சாதாரண பருப்பு கீரை குழம்புகள் எங்களுக்கு போதும். हमें साधारण दाल भाजी हरी सब्जी की काफी है. ராஜாவின் போஜனத்தில் போதை வஸ்துக்கள் கலந்திருக்கும். राजा के भोजन में जो है नशीले पदार्थ मिले रहेंगे. ராஜாவின் போஜனத்தில் தீட்டான ஆகாரங்கள் இருக்கும். राजा के भोजन में अशुद्ध वस्तुएं रहेंगे. ராஜாவின் போஜனத்தில் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகள் இருக்கும். राजा के भोजन में जो मूर्तियों को चढ़ाया गया है वो रहेगा. ராஜாவின் போஜனத்தில் தேவன் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதுவைகள் இருக்கும். राजा के भोजन में परमेश्वर ने जिसे मना किया है मत का वो रहेगा. ஆகவே எங்களுக்கு அது வேண்டாம். इसीलिए वो हमें नहीं चाहिए. தங்களை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. हम अपने आप को अशुद्ध करना नहीं चाहते. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. वचन को आप पढ़कर देखिए. தானியேலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். दानियेल की प्रार्थना को परमेश्वर सुने. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபத்தை கேட்டார். शाद्राक मेशक आबेदनेगो की प्रार्थना को परमेश्वर सुने. அல்லேலூயா. हालेलुया. அதைத்தான் நம்முடைய வேதம் சொல்கிறது. उससे ही हमारा वचन कहता है நாம் हम தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு परमेश्वर की आज्ञाओं को पालन करके அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே उनको जो प्रिय पसंद बात है उसे करते हैं. நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாம் அவராலே பெற்றுக்கொள்வோம். हम जो कुछ मांगेंगे वो उनसे पालेंगे. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் நாம் ஜெபித்தால் வேண்டிக் கொண்டால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. तो हम परमेश्वर की आज्ञा को माने बगैर पालन किए बगैर हम परमेश्वर से मांगेंगे तो हम कुछ नहीं पा सकते. ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து விட்டு நம்ம ஜெபிக்கணும். परमेश्वर की आज्ञाओं को मानकर पालन करके प्रार्थना करना है. அடுத்து சொல்லுது, अगला कहता है தேவனுக்கு முன்பதாக பிரியமானதை செய்யணும். परमेश्वर के सामने जो उनको प्रिय है उसे करना है. சொன்ன எப்படியோ வாழ்ந்துகிட்டு ஆண்டவரே எனக்கு செவி கொடுன்னு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். मैंने कहा था कैसे भी जीवन जीकर परमेश्वर मेरे को जवाब दीजिए करके कहोगे तो जवाब नहीं देंगे. நமக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்துகிட்டு हम परमेश्वर को पसंद नहीं ऐसा जीवन बिताकर ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு ஆண்டவர்ட்ட கோபப்படுறது தவறான காரியம். परमेश्वर ने मेरे प्रार्थना को नहीं सुना कर उनके ऊपर क्रोध करना गलत कार्य है. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். आज अनेक मसीह लोग उसे ही कर रहे हैं. ஆண்டவருடைய ஆமென் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது இல்ல. परमेश्वर के प्रिय नहीं जीते. ஆனா இவங்களுக்கு கோபம் என்னன்னு நான் கேட்டது ஆண்டவர் தரல அப்படின்னு. लेकिन इनको
को क्या गुस्सा क्रोध आता है कि मैंने जो मांगा उसे नहीं दिए। வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? தேவன் விரும்பும் காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. परमेश्वर को जो कार्य पसंद है, जो बात है, उसे कर कर उससे मांगिए। ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். परमेश्वर को क्या प्रिय है, क्या पसंद है, कुछ कार्य मैं आपको बताता हूँ। 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, पहले पत्रस का 2 अध्याय का 5वां वचन कहता है, ஆவிக்குரிய பலிகள் தேவனுக்கு பிரியமானது. आत्मिक बलिदान परमेश्वर को प्रिय है। அல்லேலூயா, हालेलुया। ஆவிக்குரிய பலிகள் आत्मिक बलिदान ஆண்டவருக்கு பிரியமானது. परमेश्वर को प्रिय है। துதி பலிகள் ஆண்டவருக்கு பிரியமானது. स्तुति बलि परमेश्वर को प्रिय है। ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியமானது. धन्यवाद की बलि परमेश्वर को प्रिय है। ஜீவ பலியாக ஒப்புக்கொடுப்பது தேவனுக்கு பிரியமானது. जीवित बलि के रूप में अपने आप को चढ़ाना परमेश्वर को प्रिय है। ஆராதனை என்று சொல்லக்கூடியது ஒரு பலி, அது ஆண்டவருக்கு பிரியமானது. आराधना करना करके जो एक बलि है वो परमेश्वर को प्रिय है। ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்துகிறோமா? परमेश्वर के प्रिय आत्मिक बलिदान हम चढ़ाते हैं क्या? எவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கிறோம்? कितने समय हम परमेश्वर की स्तुति करते हैं? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? कितने समय हम परमेश्वर का धन्यवाद कहते हैं? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம்? कितना समय हम परमेश्वर के लिए जीवित बलि के रूप में समर्पण करते हैं? எவ்வளவு நேரம் ஆராதனை பண்றோம்? कितने समय हम आराधना करते हैं? அல்லேலூயா. हालेलुया। செபிக்கிறதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற, प्रार्थना करने के लिए मुख्यता देता है। ஜெப காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற. प्रार्थना के कार्य के लिए मुख्यता देता है। ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? लेकिन परेशानी क्या है? ஆண்டவருடைய கற்பனையை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறியா? परमेश्वर की पालन कर कर आज्ञा पालन कर कर उनको जो प्रिय है उसे करता है क्या? அவருக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை நீ செலுத்துறியா? उनका आत्मिक बलिदान प्रिय है उसे चढ़ाता है क्या? எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, इब्रानियों का 13वें अध्याय का 16वां वचन कहता है, நன்மை செய்வதும் भलाई करना, தான தர்மங்களை பண்றதும் दान धर्म का काम करना, மறவாதிருங்கள். बिना भूले रहिए। இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ऐसे प्रकार के बलिदानों से परमेश्वर प्रिय है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நன்மை செய்யணுங்க. भलाई करना है। ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை நீ செய்யாமல் விட்டால் அது பாவம்னு பைபிள் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है भलाई करने के लिए शक्ति तुझ में है और तू भलाई नहीं करेगा तो वो पाप है कर कर। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்து சிந்தித்து பாருங்கள். अच्छे से समझकर सोचकर देखिए। நன்மை செய்யணும், भलाई करना அது है, ஆண்டவருக்கு பிரியமானது. वो परमेश्वर को प्रिय है। தான தர்மங்களை கொடுக்கணும். दान धर्म देना है। அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். मैं बार बार आपसे कहने वाला यही बात है। ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியது அல்ல. परमेश्वर जो आशीर्वाद हमें देते वो सब हमारा नहीं है। அநேக பகுதிகள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு. अनेक हिस्सा उसमें से गरीबों को देने के लिए है। நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் எத்தனை பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்? हमें जो परमेश्वर आशीर्वाद देते हैं उसमें से कितना प्रतिशत हम गरीबों को देते हैं? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏழைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு திராணி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். हम क्या सोचते हैं कि गरीबों को देने के बराबर मेरे अंदर जो है ताकत नहीं है कर कर। திராணிக்கு தகுந்ததுபடி கொடுக்க ஆரம்பி. अरे तेरे जैसा तू दे सकता है, तेरे हैसियत के हिसाब से तू दे। ஆண்டவர் நீ எவ்வளவு கொடுக்கிற அப்படின்னு பாக்குறது இல்ல. परमेश्वर तू कितना दे रहा है उसे नहीं देखते। உன் திராணிக்கு தகுந்தபடி கொடுக்கறியா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். अरे तू तेरे हैसियत के हिसाब से तेरे सहने के बराबर तू दे रहा है कि यही देखते हैं। ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனாரு. परमेश्वर के मंदिर में गए। அங்க போய் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னு பைபிள் சொல்லுது. वहां पर दान की पेटी के बगल में बैठे थे कर कर बाइबल कहता है। ஒரு விதவை வந்தா, एक विधवा आई, 2 காசு காயினை உள்ள போட்டா. 2 चांदी के सिक्के को डाली। நிறைய பேர் வந்தாங்க, बहुत ज्यादा लोग आए, அவங்க நிறைய போட்டாங்க. वो लोग आके बहुत ज्यादा डाले। இவதான் ரொம்ப கம்மியா போட்டா. यही सबसे कम डाली थी। இயேசு சொன்னார், यीशु ने कहा இவதான் ஆண்டவருக்கு அதிகமா கொடுத்தவ அப்படின்னார். यही परमेश्वर के लिए अधिक दी कर कर। நீ கொடுக்கும் அளவை அல்ல ஆண்டவர் பார்க்கிறது. तू जो देता है जितना देता है उसे नहीं देखते परमेश्वर। திராணிக்கு தக்கபடி கொடுக்கிறாயா? तेरे हैसियत तेरे सहने के हिसाब से तू देता है क्या? அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கிறது பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய். तो बाइबल कहता है तू गरीबों को देता है, इसका मतलब तू परमेश्वर को उधार देता है। நன்மை செய்வதும் தான தர்மங்களை செய்வதற்கு மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. भलाई करना और दान धर्म करने को बिना भूले रहिए, ऐसे बलिदानों से परमेश्वर प्रिय है कर कर। மூன்றாவதாக तीसरा
எபிரேயர் 12:28 சொல்லப்பட்டிருக்குது. इब्रानियों का 12वें अध्याय का 28वां वचन कहता है, ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். परमेश्वर की आराधना करना परमेश्वर को प्रिय कार्य है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கவனிங்க. आमीन. स्तुतियों पुराने नियम के पवित्र भक्तों को ध्यान से देखिए. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. अब्राहम, ईसाक और याकूब को इन सबको ध्यान से देखिए. அவங்க போகிற இடமெல்லாம் செய்த ஒரு காரியம் இருக்கிறது. वे जहाँ कहीं गए वहाँ पर किया हुआ एक कार्य है. பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டார்கள். वेदी को बांधकर दंडवंत किए. பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டார்கள். वेदी को बांधकर दंडवंत किए. அல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருந்தாரு. परमेश्वर उनके ऊपर प्रिय थे. அவங்க ஜெபங்களை ஆண்டவர் கேட்டதை வேதத்துல வாசிக்கிறோம்ல. उनके प्रार्थना को परमेश्वर ने सुना कर हम पवित्र शास्त्र में पढ़ते हैं ना. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானது. आराधना करना परमेश्वर को प्रिय है. தனிப்பட்ட நிலைமையில தேவனை நல்லா ஆராதி. व्यक्तिगत रूप में परमेश्वर की अच्छे से आराधना कर. ஆலயத்துக்கு வரும்போது कलीसिया में आते समय நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஆராதி. अच्छे से मुंह खोलकर परमेश्वर की आराधना कर. அல்லேலூயா, हालेलुया. சிலர் பாத்தீங்கன்னா ஆராதனை நேரத்துல மௌனமாவே நின்னுட்டு போறாங்க. कुछ लोगों को देखोगे तो आराधना के समय चुपचाप खड़े रहकर जाते हैं. சில நேரத்துல ஆராதனை நடத்துறவங்களுக்கு இப்படி மனசுல ஏமன் ஸ்தோத்திரம் ஏமன் ஏமன் தோன்றும். कुछ समय आराधना जो चलाते उनके मन में ऐसा सूझता है, இப்படி வந்து நின்னுட்டு போறானே இவனுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்றது மாதிரி தோணும். अरे ऐसा आके खड़े रहकर गया, इसका क्या हो गया. சிலரை பார்த்திருக்கேன் ஆராதனை நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். कुछ को मैं देखा हूँ आराधना के समय भूत के जैसा बैठे रहते हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அவனுக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ ஆராதனை தேவனுக்கு பிரியமானதுன்னு பைபிள் சொல்லுது. आराधना करना परमेश्वर के प्रिय है कर बाइबल कहता है. எந்த இடத்திலும் ஆமென் பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை செய். किसी भी जगह पर पवित्र हाथों को उठाकर परमेश्वर की आराधना कर. Praise the Lord. Praise the Lord. இந்துக்கள் முஸ்லிம்களை பார்த்து நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவங்க हिंदू लोग और मुस्लिम लोग को देखकर अनेक कार्य सीख लेना है. मसीह लोगों அவன் को டைம் வந்துன்னா அவனுடைய தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான். उसका समय आते ही वो दंडवंत करने के लिए, पूजा करने के लिए कितना महत्व देता है. இந்துக்காரங்களை பாருங்க, हिंदू लोगों को देखिए, கோவில பார்த்தா எங்க இருந்தாலும் அவன் ஒரு தொட்டு கும்பிட்டுறானே. मंदिर को देखते ही जहाँ कहीं पर भी वो एक ऐसा हाथ लगा देता है, அப்படியே புரண்டுறானே, वैसे लेट जाता है, அப்படியே கீழே விழுந்து மண்டாடுறானே. वैसे ही नीचे गिर कर गिड़गिड़ाता है. கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அந்த பயம் இல்ல? मसीह लोग के अंदर क्यों वो डर नहीं? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஏன் பயப்படுகிறீர்கள்? परमेश्वर की आराधना करने से क्यों डरते हो? ஏன் வெட்கப்படுறீங்க? क्यों लजाते हो? கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது. परमेश्वर को प्रिय है परमेश्वर की आराधना நீங்கள் करना. ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர். आप आराधना करने वाला परमेश्वर जीवित है. நாம் ஆராதிக்கிறதான தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். हम आराधना करने वाले परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की है. அவரை ஆராதிக்கிறத காட்டிலும் மேன்மையானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. उनकी आराधना करने से बढ़कर इस दुनिया में और कुछ अच्छा कार्य नहीं. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रानियों का 11वें अध्याय का 5वां वचन कहता है, சாட்சியா வாழ்றது தேவனுக்கு பிரியமானது. हम एक गवाही का जीवन जिए, ये परमेश्वर को प्रिय है. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நீ வேண்டிக் கொள்வது எதுவோ கிடைக்கும். तो बाइबल क्या कहता है? तो परमेश्वर के प्रिय जीवन बिताएगा और जो तू मांगेगा वो तुझे मिलेगा. சாட்சியா வாழணுங்க. गवाही का जीवन जीना है, அது தேவனுக்கு பிரியம். ये परमेश्वर को प्रिय है. நீ சாட்சியா வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். तू एक गवाही का जीवन जी, इसीलिए परमेश्वर ने तुझे चुन के लिया நீ है. சாட்சியா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். तू गवाही का जीवन जीने के लिए परमेश्वर ने तुझे अलग किया है. நீ சாட்சியா வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் तू गवाही का जीवन जीना चाहिए, इसीलिए ஆண்டவர் உன்னை அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். तुझे परमेश्वर लोगों के भीड़ में से, झुंड में से छाट कर अलग किए हैं. ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. परमेश्वर ने कहा है, देखिए எருசலேமிலேயும் यरूशलेम में, யூதேயாவிலேயும் यहूदिया में, சமாரியாவிலேயும் समारिया में, உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் जगत के छोर तक எனக்கு சாட்சிகளா இருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. मेरा गवाही बनकर रो कर कर कहे. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். एक गवाही का जीवन जीना है. உன்னை பார்க்கறவங்க உன் வாழ்க்கையை பார்க்கவங்க கிறிஸ்துவின் வாழ்க்கையை உனக்குள்ளால பார்க்கணும். तुझे देखते समय लोग तेरे अंदर मसीह का जीवन देखना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. अनेक நேரத்துல अनेक समय में கர்த்தர் உன்னை விரும்பாததுக்கு காரணமே அதுதான். परमेश्वर तुझे पसंद नहीं करने का कारण ही वही है. ஆமா, சாட்சி உள்ள வாழ்க்கையே கிடையாது. एक गवाही का जीवन ही नहीं. கண்ணா முன்னான்னு வாழ்றது.
आग देखा वैसा जीना, மற்றவங்கள அவங்களோட அதாவது புறஜாதிகளை விட கேவலமான வாழ்க்கை வாழ்றாங்க. अन्य जाति से भी बहुत ही बदतर बुरा जीवन जीना. இவங்க வாழ்க்கை எப்படின்னா इनका जीवन देखोगे तो கற்பனைகளை கைக்கொள்றதுக்கு ரெடி, आज्ञाओं को पालन करने के लिए तैयार है, சாட்சி உள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லையே. लेकिन एक गवाही का जीवन परमेश्वर के प्रिय जीवन नहीं है. உன்னை குறிச்சு உலகம் என்ன சொல்லுது? तेरे बारे में ये दुनिया क्या कहती है? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுதா? परमेश्वर के प्रिय जीवन जी रहा है कर कर कहती है क्या? வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுதா? तेरे जीवन में बदलाव है कर कर कहती है क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பந்தியில வந்து பந்தியில வந்து ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் புசிக்கிறோம். परमेश्वर के प्रभु भोजन में आके परमेश्वर के शरीर और लहू को खाते और पीते हैं. ஆனா உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? लेकिन तेरे व्हाट्सएप स्टेटस में क्या है? சினிமா பாட்டு இருக்கு, सिनेमा के गाने, அசுத்தமான பிக்சர் இருக்கு. अशुद्ध पिक्चर है. உன் ஃபேஸ்புக்ல என்ன இருக்கு? तेरे फेसबुक में क्या है? அசுத்தமானதும் தேவையில்லாததும் இருக்கு. अशुद्ध और जो कार्य जरूरी नहीं वो सब है. அப்ப மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நீ சில காரியங்களை செய்யற, मनुष्य को प्रिय करने के लिए कुछ कार्य कर रहा है. அதனால உன் சாட்சி கெட்டு போகுது. इस वजह से तेरी गवाही बिगड़ जाती है. சாட்சி கெட்டு போகுதுன்னா உன் நிமித்தம் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பது அர்த்தம். गवाही बिगड़ जाती है मतलब तेरे कारण परमेश्वर के नाम की निंदा और करके मतलब है. நன்றாய் கவனித்துக்கொள். अच्छे से समझ ले. சாட்சியாய் வாழ்வது தேவனுக்கு பிரியம்னு பைபிள்ல எபிரேயர் 11:5 சொல்லுது. तू एक गवाही का जीवन जिए ये परमेश्वर के लिए प्रिय करके 11वें अध्याय का इब्रानियों का 11वें अध्याय का 5वां वचन कहता है. கொலோசியர் 1:20 சொல்லுது. कोलोसियों के पहले अध्याय का 20वां वचन कहता है. ஒப்புரவாகுவது தேவனுக்கு பிரியமானது. समझौता कर लेना, एक हो जाना परमेश्वर को प्रिय है. हालेलुया. हालेलुया. சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினையா இருக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. झगड़ा कर कर जो है अलग रहना ये परमेश्वर को प्रिय नहीं. ஒருத்தர் மூஞ்ச பார்க்காம மூஞ்ச தூக்கிட்டு நடக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. एक दूसरे का चेहरा नहीं देखना, यहाँ वहाँ मुंह को उठा के चलना ये परमेश्वर को पसंद नहीं. நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. तू परमेश्वर के विरुद्ध किए हुए कितने सारे पापों को परमेश्वर ने क्षमा किया है. அப்படி இருக்கும்போது ऐसा रहते हुए உன் ஆவிக்குரிய சகோதரன் அல்லது ஆவிக்குரிய சகோதரியா இருக்கலாம், तेरा आत्मिक भाई या तेरा आत्मिक बहन रहे, அல்லது உன்னுடைய சொந்த சகோதரன் சொந்த சகோதரியா இருக்கலாம், या तेरा खुद का भाई या खुद का बहन रहे, அல்லது பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், या कोई बगल में का कोई रहे. அவர்கள் உனக்கு விரோதமாய் செய்த பாவங்களை நீ ஏன் மன்னிக்கவில்லை? वो लोग जो तेरे विरुद्ध पाप किए उससे तूने क्यों नहीं क्षमा किया? அவர்கள் உனக்கு விரோதமாய் செய்த காரியங்களை ஏன் மன்னித்து மறக்கவில்லை? उन्होंने जो तेरे विरुद्ध कार्य किया उसे तूने क्यों क्षमा नहीं किया? ஏன் அவர்களை விட்டு நீ பிரிந்திருக்கிறாய்? क्यों तू उनसे अलग है आज? அவர்களோடு ஒப்புரவாகிக்கொள். उनसे तू मेल मिलाप कर ले. எந்த மனிதனோடும் பிரிவினை வைத்திருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. किसी भी मनुष्य से तू जो है अलग रहे ये परमेश्वर को पसंद नहीं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. ஒப்புரவாகுதல் மிக அவசியம். मेल मिलाप कर लेना, समझौता कर लेना बहुत आवश्यक है. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. उनसे क्षमा मांग. Hallelujah. Hallelujah. அவங்கள்ட்ட போய் ஐக்கியம் ஆயிக்க. उनके साथ जाके मेल मिलाप एकता कर ले. அப்பதான் தேவனுக்கு பிரியமானது செய்தா தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு 100க்கு 100 பதில் தர முடியும். तभी परमेश्वर के प्रिय कार्य करेंगे, तभी हमारे जवाब का 100% जवाब मिलेगा. பைபிள் சொல்லுது உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். उत्साह के साथ परमेश्वर को देना परमेश्वर के प्रिय कार्य है. உற்சாகமாய் கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். उत्साह के साथ हमें परमेश्वर को देना है. எதை கொடுத்தாலும் சரி மன உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். जो भी आप दो पूरे मन के उत्साह के साथ दो. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. உற்சாகம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது வீணான காணிக்கை. उत्साह के बिना हम परमेश्वर को देना व्यर्थ कार्य है. சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, भजन संगीता का पहले देखा 3रा वचन कहता है அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கணுமா? उनके वचनों में रात दोपहर जो है प्रिय रहना है. வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறோம்? वचन को हम कितना दूर तक पढ़ते हैं? கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், पिछले हफ्ते मैंने आपसे कहा था 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பைபிளை படிக்க கூடாதா? 6 महीने में तो भी एक बार पूरा पवित्र शास्त्र पढ़कर खत्म नहीं करना है क्या? இரவும் பகலும் அவருடைய வசனத்துல பிரியமா இருக்கணும். रात दोपहर उनके वचन में प्रिय रहना है. ஆமென். आमीन. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? அவருக்கு பிரியமானதை செய்தார். उनके प्रिय
प्रिय कार्य करोगे நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது நமக்கு செய்யும், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். हम जो कुछ मांगेंगे उसे हम पालेंगे. கர்த்தருக்கு பிரியமில்லாதது எது எப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். परमेश्वर के प्रिय क्या नहीं है उसे भी हमें जानना आवश्यक है. பின்வாங்கி போகிறது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. मसीह से पीछे चले जाना ये परमेश्वर को प्रिय नहीं. இயேசுவை விட்டு பின்வாங்கும் அனுபவம் தேவனுக்கு பிரியமே இல்ல. यीशु को छोड़ के पीछे चले जाने का अनुभव परमेश्वर को प्रिय नहीं. இயேசுவுக்கு ஒரு முறை உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்ட, यीशु के लिए तेरे जीवन को एक बार समर्पण कर दिया. லாபமோ நஷ்டமோ, लाभ आए या नष्ट आए, கஷ்டமோ எது வந்தாலும் சரி, अरे कष्ट हो या कुछ भी आ जाए, ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. परमेश्वर को छोड़ के पीछे नहीं जाना. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தவான் இப்படியாக பாடினார். एक पवित्र भक्त ने इस तरह से गीत गाए. இயேசுவின் பின்னே यीशु के पीछे போகத் துணிந்தேன், जाने के लिए हिम्मत किया. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், पीछे नहीं मुड़ूंगा, पीछे नहीं मुड़ूंगा. சிலுவை என் முன்னே, क्रूस मेरे आगे, உலகம் என் பின்னே என்று சொன்னார். दुनिया मेरे पीछे करके நான் कहा, பின்னோக்கி பார்க்க மாட்டேன் मैं पीछे नहीं मुड़ूंगा. ஆண்டவர் சொல்லியிருக்கார். परमेश्वर ने कहा, கலப்பையின் மேல கை வச்சிட்டேன், हल पे तूने हाथ रख दिया. இனி நீ பின்வாங்கி போகாத, பின்னால திரும்பி பார்க்காத. अभी तू पीछे मत देख, पीछे मुड़ के मत जा. ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் பண்ணிட்டேன். परमेश्वर के लिए जीने का फैसला कर दिया. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன். यीशु को खुद का उद्धार करता करके मान लिया. வாழ்நாள் முழுது இயேசுவுக்காக வாழுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். पूरा जिंदगी यीशु के लिए जीऊंगा करके फैसला कर लिया. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. परमेश्वर को छोड़ के पीछे मत हट. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, பின்வாங்கி போவானானால் என்னுடைய ஆத்மா அவன் மேல் பிரியமா இராது என்று சொல்லி இருக்கிறார். अगर वो पीछे चले जाता है तो मेरा आत्मा उससे प्रिय नहीं है कर कर. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறது ஆண்டவருக்கு பிரியமில்ல. परमेश्वर को छोड़ के पीछे हटना, पीछे जाना परमेश्वर को पसंद नहीं. எபேசியர் 6:6 சொல்லுறது, एफेसियों का 6वें अध्याय का 6वां वचन कहता है, பார்வைக்கு ஊழியம் செய்வது, மனிதனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமில்ல. मनुष्य के सामने देखने के लिए, दिखाने के लिए सेवा करना परमेश्वर को पसंद नहीं. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனுஷனுடைய பார்வைக்காகத்தான் ஊழியம் செய்றாங்க. आज आप देखोगे तो बहुत से लोग मनुष्यों के देखने के लिए उनके सामने सेवा करते हैं. மனுஷன் என்ன மெச்சிக்கொள்ளணும், मनुष्य आके हमें देख लेना चाहिए. மனுஷன் என்ன பாராட்டணும், मनुष्य मेरी तारीफ करनी ஆ, चाहिए. மனுஷன் இவங்க நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லணும். मनुष्य कहना चाहिए कि लोग बहुत अच्छे से करते हैं. விளம்பரங்களை தேடிக் கொள்வதற்கு ஊழியம் செய்கிறாங்க. एडवर्टाइज विज्ञापन करने के लिए सेवा करते हैं. அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. वो परमेश्वर के नजरों में प्रिय नहीं है कर कर वचन कहता है. மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழுவது கர்த்தருக்கு பிரியமில்லை. शरीर के अनुसार जीने वाले परमेश्वर को प्रिय नहीं. அல்லேலூயா. हालेलुया. மாமிசத்தின் இச்சைகளின்படி வாழ்வது கர்த்தருக்கு பிரியமில்லை. शरीर की अभिलाषाओं के अनुसार जीना परमेश्वर को प्रिय नहीं. ரோமர் 15:1 சொல்லுது, रोमियो का 15वें अध्याय का पहला वचन कहता है, நமக்கு பிரியமாய் வாழ்வது ஆமென் ஆண்டவருக்கு சித்தம், விருப்பமில்லை, பிரியமானது அல்ல. हमारी इच्छा के अनुसार जीना परमेश्वर को प्रिय नहीं. நம்ம விரும்புறபடி வாழ்றது ஆண்டவருக்கு பிரியமில்லை. अरे हम जैसा चाहते वैसा जिए परमेश्वर को पसंद नहीं. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு 100% பதில் தர வேண்டுமானால் परमेश्वर हमारे प्रार्थनाओं का 100% जवाब देना है तो யோவான் 3:22 சொல்லுது, पहले यूहन्ना का 3 अध्याय का 22 वचन कहता அவருடைய है, கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு उनके आज्ञाओं को सारे पालन करके. 3 விதமான கற்பனை, 3 प्रकार की आज्ञा. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கான கற்பனை கைக்கொள்ளணும். परमेश्वर हमारे बीच में जो आज्ञा है उसे पालन करना है. நமக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுக்குள்ளதான கற்பனையை கைக்கொள்ளணும். हमारे और मनुष्य के बीच में जो आज्ञा है उसे पालन करना है. நமக்குன்னு ஆண்டவர் சில கற்பனைகளை கொடுத்திருக்கார், அதையும் கைக்கொள்ளணும். और खुद हमारे स्वयं हमारे लिए व्यक्तिगत के लिए भी आज्ञा दी उसे भी पालन करना है. அவருக்கு பிரியமானவைகளை செய்தார். परमेश्वर के प्रिय कार्य करोगे तो நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். हम जो कुछ मांगेंगे वो सब हमारे लिए किया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்துக்கு சரியான உதாரணம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. इस वचन का सही उदाहरण पवित्र शास्त्र में बताया गया है. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் पहले राजाओं का 20वां अध्याय 3வது வசனத்துல அது இருக்கு. तीसरे वचन में है. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, கர்த்தாவே, हाँ प्रभु, நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने உண்மையும் மன
உத்தமமாய் நடந்து सच्चाई और मन की खराई से चलकर உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். आपके दृष्टि में जो भला है उसे ही मैंने किया कर विनती किया। எசேக்கியா ராஜாவை பார்த்து एजेकिया राजा को देखकर ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे, ஆமென், எசேக்கியாவை நீ மரித்து போக போகிற. एजेकिया तू मरने जा रहा है। ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. एसाया भविष्यद्वक्ता को भेजते हैं। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, एसाया भविष्यद्वक्ता कहते हैं। கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியாவை நீ மரித்து போக போகிறாய். परमेश्वर कह रहे एजेकिया तू मरने जा रहा है। ஆமென். आमीन। இப்ப எசேக்கியா ஆண்டவரை பார்த்து சொன்ன ஜெபம், तो एजेकिया ने जो परमेश्वर को देखकर किया प्रार्थना, கர்த்தாவே, हाँ प्रभु, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். मैं आपके सामने सच्चाई से और मन की खराई से चला। உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நான் கைக்கொண்டேன். आपके सारे आज्ञाओं को मैंने पालन किया। உமது பார்வைக்கு நல்லமானதை, அதுதான் உமக்கு பிரியமானது நான் செய்தேன். आपके दृष्टि में जो भला है, आपको जो बात आए, आपको जो प्रिय है उसे किया। அதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். उसे स्मरण कीजिए करके प्रार्थना किया। ஆண்டவர் உடனே அவனுக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर तुरंत उसको जवाब दिए। இன்னைக்கு உன் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா आज तेरे प्रार्थनाओं का जवाब आना है तो கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பி. परमेश्वर की आज्ञाओं को पालन करके उनको जो प्रिय है उसे कर। கடந்த காலங்களில் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உனக்குள் வந்திருக்குமானா, पिछले दिनों में उनको प्रिय नहीं ऐसा जीवन तेरा रहा होगा तो இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பி. आज परमेश्वर के सम्मुख अर्पण कर। ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். तेरे प्रार्थना को परमेश्वर सुनेंगे। ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் பதில் வரும். तू प्रार्थना करने वाले सारे कार्य के लिए जवाब அநேக आएगा। ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு கத்தறுக்கிற अनेक प्रार्थनाओं का जवाब नहीं आ रहा है करके तू चिल्ला रहा है। காரணம் என்ன? कारण क्या? ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதுல எங்கேயோ மிஸ்டேக். परमेश्वर की आज्ञाओं को पालन करने में कहीं पर तो चूक गया। நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுல எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு. परमेश्वर के प्रिय जीवन जीने में कहीं पर तो चूक गया। இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை உனக்காகத்தான் பேசியிருக்கிறார். आज परमेश्वर बात किया वचन तेरे लिए ही कहेगा। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கறியா? आज परमेश्वर से समर्पण करेगा क्या? கண்களை மூடு. आंखों को बंद कर இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்பா. बैठे हुए जगह पर परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். सर्वशक्तिमान परमेश्वर तेरे लिए भलाई करना चाहते हैं। ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறபடியினால் உன்னோடு பேசிக் கொண்டு வருகிறார். तेरे प्रार्थनाओं का जवाब देना चाहते इसीलिए तुझसे बातें करते आ रहे हैं। பகல் காலம் உனக்கு ஒரு விடுதலையின் பகல் காலமாய் மாறப் போகிறது. ये दोपहर का समय तेरे लिए छुटकारे का दोपहर का समय में बदलने जा பகல் रहा காலம் ஒரு है। அற்புதத்தின் பகல் காலமாய் மாறப் போகிறது. ये दोपहर का समय तेरे लिए एक अद्भुत का दोपहर का समय बदलने जा रहा है। ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய போகிறார். परमेश्वर तेरे लिए भलाई करने जा रहे हैं। ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். परमेश्वर तेरे जीवन में क्रिया करना चाहते हैं। இயேசு கிறிஸ்துவின் கரம் உன்மேல் அமரப் போகிறது. यीशु मसीह का हाथ तेरे ऊपर रखा जाने वाला இனி है। நீ ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் பதில் தரப்போகிறார். आगे तू प्रार्थना करने वाले हर एक कार्य के लिए जवाब देने वाले இன்னைக்கு हैं। தீர்மானம் பண்ணிக்க, आज तो फैसला कर ले, உங்க கற்பனைகளை கைக்கொள்வேன் ஆண்டவரே. आपके आज्ञाओं को मैं पालन करूंगा அதுல प्रभु। ஒண்ணுல கூட என் வாழ்க்கையில மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. उसमें से एक भी कार्य में मेरे जीवन में मिस्टेक नहीं होना चाहिए। அதிகமா நான் உங்களை நேசித்து உம்மோடு உள்ள உறவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். अधिकतर आपसे प्रेम कर कर आपके जो आज्ञा के रिश्ते उसमें मैं मुख्यता देता हूँ। மனித உறவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன். मनुष्य के रिश्ते को मैं मुख्यता नहीं दिया। என்ன மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்ன மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए। எனக்குன்னு சில கற்பனைகளை தந்திருக்கீங்க. मेरे लिए कुछ आज्ञा आपने दिए। சரீரம் எப்படி இருக்கணும்னு சில கற்பனைகளை தந்திருக்கீங்க. मेरा शरीर कैसे रहना चाहिए कर कर कुछ आज्ञा दिए ஆனா हैं। நான் தீட்டுப்படுத்திட்டேன் ஆண்டவரே. उसे मैंने अशुद्ध कर लिया। என்ன மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. मेरी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யும் मेरी ஆண்டவரே. मदद कीजिए। கரங்களை உயர்த்தி சொல்லு. हाथ उठाकर बोल, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள தீர்மானம் பண்ணுகிறேன். आपके आज्ञाओं को पालन करने का फैसला करता हूँ। கரங்களை உயர்த்தி சொல்லு. हाथ उठाकर बोल, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புறேன்ப்பா. आपके प्रिय में जीवन बिताना चाहता हूँ पिता। ஆவிக்குரிய பலிகளை நான் செலுத்துவேன். आत्मिक बलिदानों को मैं चढ़ाऊंगा, நன்மை செய்வேன். भलाई करूंगा, தான தர்மங்களை செய்வேன். दान धर्म के कार्य करूंगा, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். आराधना को मुख्यता दूंगा, சாட்சியா வாழுவேன். गवाही का जीवन जीऊंगा, ஒப்புரவாகுவேன். ஐக்கியமாகிக் கொள்வேன். मेल मिलाप कर लूंगा, समझौता कर लूंगा, உற்சாகமா கொடுப்பேன். उत्साह के साथ दान दूंगा உம்முடைய வேதத்துல இரவும் பகலும் நான் பிரியமா இருப்பேன். और पवित्र शास्त्र के वचनों पर रात दोपहर प्रिय रहूंगा। உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. आपके प्रिय जीवन जीने के लिए समर्पण करता हूँ पिता। கரங்களை உயர்த்தி சொல்ல ஆண்டவரே, अभी हाथ उठाकर बोल, என் ஜெபங்களை கேளுங்கப்பா. मेरे प्रार्थनाओं को सुनिए पिता। என் விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. मेरे विनती का जवाब दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்
பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். प्रार्थना करने वाले सभी बच्चों के ऊपर आपका हाथ रखे जाने के लिए मैं विनती करता हूँ. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். आपके पवित्र लहू को छिड़कता हूँ. என்னை கேட்ட வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும். आज सुने ये वचन ये बच्चों के जीवन में एक बदलाव को लाए. இன்னைக்கு கேட்ட வார்த்தை आज सुने वचन எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கட்டும். इनके जीवन में एक बड़ा बदलाव को लाते रखे. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும். परमेश्वर का आशीर्वाद मेरे बच्चों के ऊपर हो. பெரிய மாற்றத்தை இவர்கள் காண்பார்களாக. बड़ा बदलाव ये देखे. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करते இவர்கள் हैं. கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ये लोग परमेश्वर की आज्ञाओं को मानकर உமக்கு பிரியமானதை செய்து வாழ ஒவ்வொரு நாளும் நீர் போதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். आपकी प्रिय जीवन जीने के लिए हर एक दिन इनको सिखाने के लिए मैं विनती करता हूँ. உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में समर्पण करते हैं. துதியின் கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा हम आपको देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना को सुनिए अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே हे मेरे आत्मा கர்த்தரை ஸ்தோத்திரி. परमेश्वर की स्तुति என் कर. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे पूरे मन उनके पवित्र नाम की स्तुति என் कर. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे आत्मा परमेश्वर की स्तुति कर. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. परमेश्वर के किए हुए सारे भलाइयों को मत भूल. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகி தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்களோடும் என்றும் என்றும் सदा காலங்களிலும் आपके इसमें आज से लेकर सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करेंगे. Praise the Lord.